தென் சென்னை தொகுதியில போட்டிங்கிறது கடினமா இருக்கிறதா சொல்றாங்களே! களம் எப்படி இருக்கு? களம் முழுக்க முழுக்க திமுகவிற்கு ஆதரவாக இருக்கு. தென் சென்னைக்கான தேர்தல் அறிவிப்புகள் பத்தி சொல்ல முடியும். அனைத்தும் சமூக நீதிக்கான ஒரு திட்டங்கள் தான். போன முறை பிரச்சாரம் பண்ணதுக்கும், பரப்புரை மேற்கொண்டதுக்கும், இந்த முறை பரப்புரை மேற்கொள்றதுக்கும் என்ன வித்தியாசங்கள் பார்க்குறீங்க? மக்களுடைய வரவேற்பு சென்ற முறை இருந்ததை விட இந்த முறை அதிகமாக இருக்கின்றது. கால்ல அடிபட்டதுனால சிரமத்துக்கு இடையில தான் நீங்க பரப்புரை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதுல என்னென்ன சிக்கல்களை சந்திச்சிருந்தீங்க? கை மட்டும்தான் நம்மளால கொடுக்க முடியுது. அதுவும் எல்லா பக்கமும் திரும்பி நடந்து போயோ இல்லை மூவ் பண்ணியோ கொடுக்க முடியாது. ஒரு பெரிய வருத்தமா இருக்கு. தென் சென்னை மக்கள் மீண்டும் தென் சென்னை மக்களவை உறுப்பினரா தமிழச்சி தங்கப்பாண்டியனை எதற்காக தேர்ந்தெடுக்கணும்? அவர்கள் ஒரு வீட்டு பெண்ணாக, அவர்களுடைய குரலாக, அவர்களுடைய உரிமைக்கான குரலாக 5 வருடங்கள் நாடாளுமன்றத்திலே ஒலித்திருக்கின்றேன். நீங்க தொகுதி மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் மீட்பு பணியில நீங்க ஈடுபட்டிருந்த போதிலுமே சில விமர்சனங்கள் வந்ததை பார்க்க முடியுது. இதுக்கு உங்களுடைய பதில்? அப்போ அவங்கெல்லாம் எங்கே இருந்தாங்கன்னு எனக்கு தெரியலை. என்ன அவங்க பார்க்க முடியலன்னா, ஒன்று அவங்க பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகமே இருண்டுகிட்டது போல் அவங்க வீட்டில் உட்காந்து கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு இருக்கணும். கவர்னர் பதவியே வேண்டாம், மக்கள் பணி செய்ய போறேன், உங்களை தேடி வரேன்னு சொல்லி தமிழிசை சொல்றாங்களே. திடீர்னு நான் ஆகாசத்துலேருந்து உங்களை குதிச்சு அக்காவா வர்றேன் அப்படின்னு சொல்கிறவங்களெல்லாம் தென் சென்னையில் இருக்கிறவங்க நம்ப மாட்டாங்க. இந்த முறை தமிழ்நாட்டுக்கு பிரதமர் மோடியினுடைய வருகையும் அதிகமா இருக்கு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? அடிக்கடி வந்துட்டு போகிறதுனால மட்டும் வளர்ச்சி வந்துடாது. அதிமுக நாங்க தான் சிறுபான்மையினருடைய காவலர் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. எந்த முகத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் காவலர் என்று சொல்ல முடியும்? இதுவரைக்கும் அதிமுக பாஜகவை வெளிப்படையாக நம்முடைய ஒன்றிய பிரதமரை விமர்சிச்சிருக்காங்களா? அத்தனை கொடூரமான சட்டங்களுக்கும் துணை நின்றுவிட்டு இன்னைக்கு தேர்தல் வந்த உடனே நாங்கள் கூட்டணியில் இல்லை, அதுவும் பொய் தான். ஒன் இந்தியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணல்ல தென் சென்னை திமுக வேட்பாளர் திருமதி தமிழச்சி தங்கப்பாண்டியன் நினைச்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேசலாமாங்க. வணக்கம் மேம். வணக்கம்ப்பா. மேம், தேர்தல் களம் ஆரம்பிச்சிருச்சு. எலெக்ஷன்ஸ் 19th நடக்க போகுது. நீங்க போன முறை பிரச்சாரம் பண்ணதுக்கும் பரப்புரை மேற்கொண்டதுக்கும் இந்த முறை பரப்புரை மேற்கொள்றதுக்கும் என்ன வித்தியாசங்கள் பார்க்குறீங்க? மிக பெரிதான வித்தியாசம்னு சொல்ல முடியாது. ஏன்னா மக்களுடைய வரவேற்பு சென்ற முறை இருந்ததை விட இந்த முறை அதிகமாக இருக்கின்றது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இந்த மொபிலிட்டி ப்ராப்ளம், மூமெண்ட்டு எல்லா இடத்துக்கும் சென்ற முறை நடந்து சென்று தான் வாக்கு கேட்டேன். பல சின்ன சின்ன சந்துகளாகட்டும் எல்லா இடங்களுக்கும் இந்த நடந்து செல்ல முடியாத ஒரு விஷயம் தவிர மிகப்பெரிய, ஏன்னா மயிலாப்பூர்லலாம் நிறைய இடங்கள், மயிலாப்பூரில் ஏற்கனவே ஆட்டோவில் தான் பிரச்சாரம் மேற்கொண்டேன். அது தவிர நடந்தும் சென்றேன். அந்த ஒரு சிறு விஷயத்தை தவிர மற்றபடி இந்த டிராவிடியன் மாடல், நம்ம திராவிட மாடல் அரசினுடைய சமூக நீதி திட்டங்களுக்கான வரவேற்பு இருப்பதால் அது மிக அமோகமாக கூடியிருக்கின்ற அந்த வரவேற்பு. நான் 2வதா கேட்கணும்னு நினைச்சது, நீங்க போன முறை நிறைய இடங்களுக்கு நடந்து போய் பரப்புரை மேற்கொண்டிருந்தீங்க. ஆனா இந்த முறை உங்களுக்கு கால்ல அடிபட்டதுனால சிரமத்துக்கு இடையில தான் நீங்க பரப்புரை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதுல என்னென்ன சிக்கல்களை சந்திச்சிருந்தீங்க? இதில் ஒரு சில சிக்கல்கள் உண்மையிலேயே ஏன்னா நான் எப்போவுமே கைகளை பிடித்து கொண்டு ஒரு அணைத்து கொண்டு வாசலில் உட்காந்து திண்ணையில் உட்காந்து அப்படிலாம் பேசுகிற பெண் நான். இப்போ கூட ஸ்டாலினின் குரல்னு ஒரு நிகழ்ச்சி வச்சுருந்தோம் அந்த பரப்புரைக்காக. அது முழுக்க திண்ணை பிரச்சாரம் தான் மேற்கொண்டோம். அது ஒரு பொதுவாகவே நம்ம மனிதர்களோடு இருக்கின்ற நெருக்கத்தை நம்ம உடல் மொழி மூலமாக நம்ம சொல்கிற ஒரு அருமையான ஒரு விஷயம். அந்த விஷயங்கள்லாம் செய்ய முடியல. ஏன்னா பெண்கள் ஆழம் எடுக்கிறப்போ நம்ம கீழே இறங்கி போய் தான் அதை ஏற்றுக்கொள்வோம். அப்போ அவங்களுக்கும் நமக்குமான ஒரு அந்த அன்பு பரிமாற்றம் என்பது கூடுதலாக இருக்கும். அது ரொம்ப இந்த தடவை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். கை மட்டும்தான் நம்மளால் கொடுக்க முடியுது. அதுவும் எல்லா பக்கமும் திரும்பி நடந்து போயோ இல்லை மூவ் பண்ணியோ கொடுக்க முடியாது. ஒரு பெரிய வருத்தமாக இருந்தது. ஆனால் சகோதரிகள், தாய்மார்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தது அதுலேயும் ஒரு ஆறுதலான ஒரு விஷயம். நிச்சயமா. சென்னையில் இருக்கக்கூடிய 3 தொகுதிகளுமே திமுகவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளாக இருந்தாலும் இந்த முறை தென் சென்னை தொகுதியில் போட்டிங்கிறது கடினமாக இருக்கிறதா சொல்கிறாங்களே, களம் எப்படி இருக்குமா?
களம் வந்து முழுக்க முழுக்க திமுகவிற்கு ஆதரவாக இருக்குது. அதுக்கு நீங்கள் 2 விஷயத்த பிரதானமா சொல்லலாம். ஒண்ணு நான் முதல்லே சொன்ன மாதிரி, இந்த 3 ஆண்டு காலம் முழுக்க இப்போ ஒரு குடும்பத்த எடுத்துட்டிங்கன்னா, அந்த குடும்ப பொருளாதாரத்தை முன்னேற்றுகின்ற திட்டங்களை சமூக நீதியின் அடிப்படையில முதலமைச்சர் வந்து கொண்டு வந்திருக்கிறார். இப்போ ஒரு பெண்ணுக்கு பொருளாதார சுதந்திரம் என்பது, நினைச்ச இடத்துக்கு அவங்க வந்து யாரையும் எதிர்பார்க்காம பேருந்துல போயிட்டு வரலாம். அது விடியல் பயண திட்டம். ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒரு மருந்து செலவு வாங்கணும், இல்ல தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போகணும், தன்னுடைய அண்ணன் வீட்டுக்கு போகணும்னா, மாத நடுப்பகுதியில யார்ட்டயும் கேட்கறது கஷ்டம், மாத கடைசியில கேட்கறது கஷ்டம். இதெல்லாம் இல்லாம, அதே சமயம் ஒரு பூ விக்கிறவங்க, மீன் விக்கிறவங்க, பேருந்துக்கு செலவழிச்ச தொகையை மிச்சப்படுத்துதல், இப்படி யார் கையும் எதிர்பார்க்காமல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ரூ. 1000. இப்போ அதே மாரி பெண் குழந்தைகள் 6லேருந்து 12வது வகுப்பு வரை நல்லா படித்து மார்க் வாங்கின அரசு பள்ளியில அவங்க இன்ஜினியராக, டாக்டராக புதுமை பெண் திட்டம். ஆண் குழந்தைகளாக இருந்தால் தமிழ் புதல்வன் திட்டம், அதே ரூ. 1000. ஒரு வீட்டு தலைவர், குடும்ப தலைவருடைய கனவு என்னவா இருக்கும்? மேக்ஸிமம் நம்மளுடைய மாதிரி ஆட்களுக்கு ஒரு வீடு கட்டணும், நல்ல வேலையில் இருக்கும். இப்போ அதுக்கும் 8,00,000 கான்கிரீட் வீடுகள் கட்டித்தர்றாங்க. அதில் வந்து மற்ற மாநிலங்களை விட மிக முக்கியமான ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா, மாநில அரசு அறிவித்திருக்கின்றது, அந்த வீடு கட்டுகின்ற தொகையை குடும்பத் தலைவருக்கு அவங்களே பேங்க்கில் போட்டுருவாங்க. இடையில யாருமே ஃபெசிலிட்டேட்டர்ஸே கிடையாது. அவங்க விருப்பப்பட்ட முறையில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இதை போட்டுக்கலாம். இப்படி ஒரு குடும்ப பொருளாதாரத்தை நீங்கள் முன்னேற்றும் பொழுது, அந்த மாவட்டத்தினுடைய பொருளாதாரம் முன்னேறுகிறது. அந்த மாவட்ட பொருளாதாரம் முன்னேறும் பொழுது, அந்த மாநிலத்தினுடைய பொருளாதாரம் அது மொத்தமா இந்திய நாட்டினுடைய ஒரு வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்குது. இதுதான் இந்த திட்டத்தினுடைய அடிப்படை. இது வந்து ரொம்ப பெரிய யானை பலமா இருக்கு, நாங்க பிரச்சாரத்துக்கு போறப்ப. அது தவிர நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக முழுமையாக என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியை தொகுதியினுடைய பல இடங்களுக்கும் பல பணிகளுக்கு உள்கட்டமைப்புகள், பள்ளிக்கூடங்கள், வகுப்பறைகள் கட்டுதல், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கொடுத்தல், அவங்களுக்கு வேண்டிய தளவாட பொருட்கள் தர்றது, சமுதாய நலக்கூடங்கள், அங்கன்வாடி, மீன் அங்காடி, இந்த இறகுப்பந்து அரங்கம், உள் விளையாட்டரங்கம், இப்படி எல்லா விஷயங்களுக்கும் முழுமையாக பயன்படுத்தி இருக்கின்றேன். தொகுதியினுடைய மிக மிக முக்கியமான பிரச்சனைகள் குறித்து பேசி இருக்கின்றேன். அகில இந்திய அளவிலே பிரச்சனைகள் குறித்தும் குரல் எழுப்பி இருக்கின்றேன். தொகுதியில் போன முறை கொடுத்த மிக முக்கியமான 3-4 வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கின்றேன். இப்படி இருக்கும் பொழுது களம் எங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. சென்னை வெள்ள பாதிப்பும் போது நீங்க தொகுதி மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் மீட்பு பணியில நீங்க ஈடுபட்டிருந்த போதிலுமே சில விமர்சனங்கள் வந்ததை பார்க்க முடியுது. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? அப்போ அவங்கெல்லாம் எங்கே இருந்தாங்கன்னு எனக்கு தெரியலை. என்ன அவங்க பார்க்க முடியலன்னா, ஒன்று அவங்க பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகமே இருண்டுக்கிட்டது போல் அவங்க வீட்டில் உட்காந்து கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு இருக்கணும். நான் பாராளுமன்றத்துக்கு முழுமையாக 2-3 வாரங்கள் செல்லவில்லை, கடைசி அந்த 5 நாட்கள் தவிர. முழுக்க தொகுதியில் களத்திலே இருந்தேன். சிலரை போல் வந்து ஒரு நேரம் சாப்பாடை கொடுத்துட்டு ஒரு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு போகிறது கிடையாது. நான் மட்டுமல்ல, முதலமைச்சர் வந்து ஒரு 5 அமைச்சர்களை தென் சென்னை முழுமையான கடுமையாக பாதிக்கப்பட்டது தென் சென்னை தான். அதில் வேளச்சேரி, பெருங்குடி பகுதிகள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது. அப்போ 5 அமைச்சர்களை பொறுப்பு அமைச்சர்களாக நியமித்திருந்தார். நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் காலையில் இருந்து இரவு வரை தொடர்ச்சியாக இருந்தோம். ஏர்போர்ட் வாஸ் கிளியர்ட் வித்தின் 3 days. 2வது நாள் ஏர்போர்ட் கிளியர் ஆகிடுச்சு. நோ மார்ட்டாலிட்டி ரேட், உயிரிழப்புகள் எதுவும் இல்லை. ஜேசிபியில் போய் நாங்கள் ஃபுட் பாக்கெட்டு, ரொட்டி, பால் பாக்கெட்டு, இதெல்லாம் 2வது நாளே தண்ணி, இதெல்லாம் தான் பிரச்சனையாக இருந்தது. 3வது நாள் வரைக்கும் ஜேசிபியிலே போய் எல்லா இடத்துலையும் கொடுத்தோம். ஆகையினால் இந்த காலம் வந்து சமூக வலைத்தளங்களின் காலம். என்னென்ன பணிகள் செஞ்சுருக்கோன்னு இப்போ இல்லை, அப்போவே போட்டிருக்கோம். அதெல்லாம் அவங்க எடுத்து பார்த்தாலே தெரியும். அதனால் பூனை மாதிரி அவங்க கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு சொல்கிற விமர்சனங்களை பற்றி பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. மக்களுக்கு தெரியும், குறிப்பாக தென் சென்னை தொகுதி மக்களுக்கு யார் கூட இருந்தாங்க, யார் எட்டி கூட பார்க்காமல் இன்ன வரைக்கும் நாங்கள் கேட்ட வெள்ள நிவாரண நிதிக்கு ஒன்றிய அரசு ₹1 கூட அம்மஞ்சல்லி தரல. குஜராத்துக்கு சைக்ளோனில் வந்தப்போ ஹெலிகாப்டர் மூலமாக பறந்து சென்ற ஒன்றிய பிரதமர், தேர்தல் வருது என்றால் தமிழ்நாட்டிற்கு 6-7 முறை வருகின்ற ஒன்றிய பிரதமர் ஏன் அப்பொழுது வந்து பார்க்கவில்லை? அப்போ யார் வெள்ள சமயத்தில் வந்து களத்தில் இருந்தாங்கன்னு ரொம்ப நல்லா தெரியும். நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கவர்னர் பதவியே வேண்டாம், மக்கள் பணி செய்ய போகிறேன், உங்களை தேடி வரேன்னு சொல்லி தமிழிசை சொல்கிறாங்களே, அவங்களுக்கு உங்களுடைய பதில் என்ன? அதில் ஒரு சேயிங் இருக்கும் இங்கிலீஷில் வந்து, பிளேஸ் டத் நாட் மேக் அ மேன், நைதர் த ஸ்கெப்டர் நார் த த்ரோன்.
கிரேட்னஸ் இஸ் ஃப்ரம் வித்தின். நீங்கள் இந்த பதவியில் இருந்து தான் சேவை செய்யணும்லாம் அவசியம் கிடையாது. இல்லை அந்த பதவியை விட்டுட்டு உங்களுடைய தே ஆல்சோ சர்வ் ஹூ ஸ்டாண்ட் அண்ட் வெயிட். யாராக இருந்தாலும் அவரவர் வழியிலே அவங்க வந்து சேவை செய்கிறதுக்காக வர்றவங்க தான். திடீர்னு நான் ஆகாசத்துலேருந்து வந்து உங்களை குதித்து அக்காவா வர்றேன் அப்படின்னு சொல்கிறவங்களெல்லாம் சென்னையில் இருக்கிறவங்க வந்து நம்ப மாட்டாங்க. நான் தொகுதியிலேயே அக்காவாக, அவங்களுக்கு அம்மாவாக, அண்ணியாக, இன்னும் சொல்லப்போனால் பாட்டியாக கூட இருக்கிறேன் வந்து. இது வந்து தொடர்ச்சியாக நாங்கள் அவங்களோட பயணம் செஞ்சிட்ருக்கிறவங்க. ஸோ ஆகாயத்திலிருந்து வந்து குதித்த அக்காவை எல்லாம் அவர்கள் நம்ப மாட்டார்கள். திமுக, காங்கிரஸ் அவங்களுடைய தேர்தல் அறிவிப்புகளும் தென்சென்னைக்கான தேர்தல் அறிவிப்புகள் பற்றி சொல்ல முடியும்? திமுக, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுவதுமே ஏறக்குறைய இரண்டுமே கொள்கை அளவிலே ஒன்றுபட்டவை என்பதால் அனைத்தும் சமூக நீதிக்கான ஒரு திட்டங்கள் தான். நம்ம திராவிட முன்னேற்றக் கழகத்தில் முன்வைத்த நீட் தேர்வுக்கு கண்டிப்பாக விலக்கு ஏற்படுத்தப்படும். ஒரே நாடு ஒரே தேர்தல் இது மாதிரியான திட்டங்கள் சட்டங்கள் வந்து நிச்சயமாக இருக்காது. அந்த ஜிஎஸ்டி செஸ் உரிமைகளை வந்து திரும்ப பெறுவோம். இப்படி பல விஷயங்களை நம்ம வந்து முன் வச்சுருக்கோம். மிக முக்கியமாக மாநில உரிமைகளை முன்வைத்து தான் சொல்லப்பட்டிருக்கு எல்லாமே. பெண்கள் உரிமை எல்லாத்தையும் அதே தான். நீங்கள் காங்கிரஸ் அறிக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா உரிமை தொகைன்னு. இப்போ தமிழ்நாடு திராவிட மாடல் அதுதான் அங்கே வந்து ஏழை பெண் ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கறது. மிக முக்கியமாக அந்த பாரதிய மகிழா பேங்க்குகள்னு வங்கிகள்னு காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்தாங்க. அதை பாஜக வந்தோடனே ஸ்டேட் பேங்க்கோட இணைச்சிட்டாங்க. அந்த பாரதிய மகிழா வங்கிகளே இல்லாமல் அதை திரும்ப கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய அறிக்கையில் நம்ம சுய உதவி குழுக்களுக்கான அந்த கடன்கள் ரத்து செய்கிற விஷயத்த சொல்கிறது மாதிரி தான். ஸோ எல்லாமே இந்த சிஏஏ, என்ஆர்சி போன்ற சட்டங்கள், கொடூரமான சட்டங்கள்லாம் திரும்ப பெறப்படும்னு. அப்போ இது கொள்கை ரீதியாக திராவிட முன்னேற்றக் கழகம் முன்வைத்திருக்கின்ற திராவிட மாடல் அரசாங்கத்தை அப்படியே நம்முடைய அந்த அரசை அதே அடியொற்றி செல்லுகின்ற அறிக்கை தான். ஏன்னா இது கொள்கை அளவிலே ஒன்றுபட்டிருக்கின்ற ஒரு கூட்டணி என்பதால். தென்சென்னை தொகுதிக்கு வந்து ஏற்கனவே முன்வைத்த ஒரு 4 வாக்குறுதிகள் 5 வாக்குறுதிகளில் மிக பிரதானமான வாக்குறுதியான இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் மேம்படுத்தப்படும் என்பதிலே நம்முடைய மாநிலத்தில் நம்ம பல தடவை பேசியிருக்கேன். நான் அங்கே ஒன்றிய அமைச்சருக்கு கடிதமும் கொடுத்துருக்குறோம். ஆனால் ஒன்றிய அரசாங்கத்திடமிருந்து நமக்கு நிதி உதவி என்று வரவில்லை. ஆனால் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் வெட்லேண்ட்ஸ் மிஷன் என்று பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்திற்காகவே நம்முடைய முதலமைச்சர் வெட்லேண்ட்ஸ் மிஷன் என்கின்ற ஒரு திட்டத்தை துவங்கி இருக்கின்றார். கிரீன் மிஷன் வேறு, வெட்லேண்ட்ஸ் மிஷன் வேறு. இந்த வெட்லேண்ட்ஸ் மிஷன் என்கின்ற அதன் அடிப்படையில் நானும் நம்முடைய சுற்றுச்சூழல் அமைச்சர் அவருடைய மையநாதன், சுப்ரியா சாஹூ இவர்களை சந்தித்து ஒரு ப்ரப்போசல் கொடுத்து இந்த இடத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை கொடுத்து அதை நபார்டு வங்கி மூலமாக வெட் செய்து ஜெனீவாவில் இருக்கிற கிரீன் குளோபல் ஃபண்ட் அதற்கு கொடுத்தோம். அதுக்கு ஒன்றிய அரசினுடைய என்ஓசி வேண்டும். அந்த ஒன்றிய அரசினுடைய அந்த என்விரான்மெண்டல் மினிஸ்ட்ரியிடம் பேசி என்ஓசி வாங்கி கொடுத்துருக்கோம். அந்த பரிந்துரையை ஏற்று அவர்கள் 210 கோடி ரூபாய் அலாட் பண்ணியிருக்கிறாங்க. இது முழுக்க நம்முடைய தமிழ்நாடு அரசு என்னுடைய பரிந்துரையை ஏற்று, என்னுடைய வேண்டுகோளை ஏற்று மாண்புமிகு முதலமைச்சர் செய்த விஷயம். ஸோ அது ஒரு மிக முக்கியமான வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். 2வது, அதை ஒட்டி இருக்கின்ற பெருங்குடி குப்பை கிடங்கு அகற்றப்படும்னு சொல்லியிருந்தேன். இப்போ 98% பயோமைனிங் முறையில் அந்த குப்பைகள் அகற்றப்பட்டுவிட்டன. அதுவும் சதுப்பு நிலத்தை ஒட்டி இருக்கின்ற பகுதி தான். வேளச்சேரி ஏரி வந்து சுற்றுலா தலமாக்கப்படும்னு சொல்லியிருந்தோம். 19 நான் வந்தப்போ அதிமுக அரசாங்கம் 2 வருடங்கள் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அங்கே ஒன்றிய அரசிடம் கோரிக்கை வைத்தும் நடக்கலை. முதலமைச்சர் வந்த உடனே தான் ஆய்வுக்கு அப்புறம் இதுக்கும் ஒரு ப்ரப்போசல் கொடுத்தோம். 2-3 ஆய்வுகளுக்கு அப்புறம் இப்போ அவர் அறிவிச்சிருக்கிறார் வந்து அதற்காக பல கோடி ரூபாய் ஒதுக்கப்படும்னு அறிவிச்சிருக்கிறார். பிறகு இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒன்று, நம்ம தென்சென்னையில் வந்து வெளியூர்களிலே இருந்து வருகின்ற இளம் பெண்கள் நேர்காணலுக்கு இன்டர்வியூஸ்க்கு வர்றப்போ அவங்களுக்கு குறைந்த கட்டணத்தில் தங்குவதற்கு விடுதிகள் இல்லை, ஹோட்டல்ஸ்லாம் அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குன்னு ஒரு வேண்டுகோள் வச்சுருந்தாங்க. கட்டப்படும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வாக்குறுதி கொடுத்துருந்தேன். அதுவும் அப்போ நடக்கலை. இப்போ ஆட்சிக்கு வந்த உடனே முதலமைச்சர்கிட்ட ரெப்ரசன்டேஷன் கொடுத்தோம். இந்த மாதிரி கேட்டிருக்காங்க எல்லாரும். அவர் தோழி விடுதிகளை அறிவித்திருக்கின்றார். இந்திரா நகரில் ஒன்று ஏற்கனவே செயல்பட ஆரம்பித்து விட்டது. இப்படி எல்லாம் சொல்லலாம். நடக்காத விஷயம். இந்த ஒன்றிய அரசிட்ட பல முறை கோரிக்கை வைத்தும் ஒன் ஸ்டாப் சென்டர்னு அது மிக பெண்களுக்காக, பெண்களுடைய வன்முறையை எதிர்த்து நமக்காக செயல்படுகின்ற மையம், அது தென்சென்னைக்கு கொண்டு வரணும்னு கடிதம் கொடுத்தாச்சு, பேசியாச்சு, கோரிக்கை வச்சாச்சு. இன்னும் ஒன்றிய அரசு செவி சாய்க்கவில்லை.
கடந்த தேர்தல்ல மோடிக்கு இருந்த எதிர்ப்பு இந்த டைம் இல்லன்னு சொல்றாங்க. அதே போல பாஜக தமிழ்நாட்டுல வளர்ந்திருக்குன்னு சொல்றாங்களே மேம். இந்த முறை வந்து தமிழ்நாட்டுக்கு பிரதமர் மோடியினுடைய வருகையும் அதிகமா இருக்கு. இது நீங்க எப்படி பார்க்குறீங்க? அடிக்கடி வந்துட்டு போகிறதுனால மட்டும் வந்து வளர்ச்சி வந்து வந்துடாது. 7 முறை, 70 முறை, 700 முறை, 7000 முறை வந்தால் கூட இங்கே ஏன்னா இந்த மண் அப்படிப்பட்ட மண். எதிர்ப்பு அலை இல்லைன்னு நீங்கள் சமீபத்தில் மணிப்பூரில் பாஜகவினுடைய பிரச்சாரத்துக்கு சென்றவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டதை பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. மக்களே சேர்ந்து விரட்டி அடித்தார்கள். தென்கிழக்கு அந்த மாநிலங்களில் பாஜக 3 மாநிலங்கள் போட்டியிடவே இல்லை. உத்தரப்பிரதேசத்தில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் பின்வாங்கி இருக்கின்றார். இப்படி எத்தனையோ எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். நாடெங்கும் பாஜகவினுடைய எதிர்ப்பு அலை வீசுகின்றது என்பதற்காக. அதுதான் உண்மை. அப்படி என்னும் பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் பாஜக வந்து வளர்ந்துருக்குன்னு எதை வச்சு இவங்க சொல்கிறாங்கன்னு தெரியல. அது வந்து வெளிப்படையான அப்பட்டமான பொய் தான். கடந்த தேர்தல்ல சிறுபான்மையினருடைய வாக்குகள் திமுக கூட்டணிக்கு பெரும்பாலும் வந்ததை பார்க்க முடிஞ்சது. இந்த முறை அதிமுக நாங்க தான் சிறுபான்மையினருடைய காவலர் அப்படின்னு சொல்லிக்கொள்றாங்க. பாஜக கூட்டணியில இருந்தும் தனியா வெளியில வந்து போட்டியிடுறாங்க. ஸோ இதனால சிறுபான்மையினருடைய வாக்கு சிதறதுக்கான வாய்ப்பு இருக்கா? எந்த முகத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் காவலர் என்று சொல்ல முடியும்? சிஏஏ என்ற கொடுமையான சட்டத்தை இங்கே வருவதற்கு காரணம் யார்? அதிமுகவும் பாமகவும் போட்ட அந்த 12 ஓட்டுகள். 12 ஓட்டில் 11 ஓட்டு அதிமுக ஓட்டு. அது என்ன தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக சிறுபான்மையினர் வந்து மறந்துடுவாங்களா? அந்த பக்கத்தை மட்டும் வரலாற்றுலேருந்து அப்படியே எடுத்துருவாங்களா இவங்க வந்து இன்றைக்கி புதுசாக காவலர்னு சொல்லிட்டு? ஏன் இப்போ பாஜகவினுடைய இதில் வந்து பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும்னு அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் இவங்க வந்து வெளிப்படையாக இதுவரைக்கும் அதிமுக வந்து பாஜகவை வந்து வெளிப்படையாக நம்முடைய ஒன்றிய பிரதமரை விமர்சிச்சிருக்காங்களா? எதுவுமே சொன்னது கிடையாது. அப்போ திடீர் என்று அத்தனை கொடூரமான சட்டங்களுக்கும் துணை நின்றுவிட்டு இன்றைக்கி தேர்தல் வந்த உடனே நாங்கள் கூட்டணியில் இல்லை, அதுவும் பொய் தான். உண்மையாக திரைமறைவிலே கூட்டணி இருக்குது. மாண்புமிகு நம்முடைய மேனாள் நம்முடைய முதலமைச்சர் வந்து ஐயா இபிஎஸ் அவர்கள் இதுவரையிலும் மாண்புமிகு ஒன்றிய பிரதமரை விமர்சனம் செய்ததே கிடையாது. திரைமறைவில் 2 பேருக்கும் கூட்டணி இருக்குது. அனைத்து சட்டங்களுக்கும் நீட்டு கொண்டு வருவது உட்பட அவர்களுக்கு வந்து ஹேண்ட் அண்ட் க்ளோஸ் மாதிரி இருந்துட்டு தமிழ்நாட்டுக்கு சிறுபான்மையின மக்களுக்கு துரோகம் செய்துவிட்டு எப்படி இப்படி காவலர்னு சொல்ல முடியும்? அப்போ தமிழ்நாட்டு மக்கள் சிறுபான்மையினர் என்ன ஏமாளிகளா அதை கேட்டு ஏமாறுவதற்கு? நீங்க இதுவரைக்கும் இன்றைய நாள் வரைக்கும் செஞ்சிருக்கக்கூடிய பரப்புரைகள் எல்லா மக்களுக்கும் போய் சென்றடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது இந்த பரப்புரையினால் மட்டுமே நான் வந்து மக்களை சென்றடைய, ஏன்னா தொடர்ச்சியாக மக்களோடு நாங்கள் வந்து ஒரு 3-4 மாதங்களுக்கு ஒரு முறை ஆய்வு போட்டிருக்கோம். எங்களுடைய கட்சி தலைவருக்கு, கழக தலைவருக்கு வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். ஒன்ஸ் எவ்ரி 6 months வந்து கொடுக்கணும். நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க, தொகுதிக்கு எத்தனை தடவை போயிருக்கிறீங்க, அலுவலகத்தில் எத்தனை முறை பார்வையாளர்களை சந்திருக்கிறீங்கன்னு கொடுத்துருக்கணும். தொடர்ச்சியாக 19லேருந்து நான்லாம் அதை மக்கள் மன்றத்துலேயும் வச்சுருக்கிறேன், கொடுத்துற விஷயங்களையும் பகிர்ந்திருக்கிறேன். அப்படிங்கிறப்ப தொடர்ச்சியான பயணம்தான். இப்போ மக்களை சந்திச்சுட்டே இருக்கிறதுனால புதிதாக நாங்கள் கொண்டு சென்று சேர்க்கின்ற ஒரு விஷயம் என்பது இந்தந்த விஷயங்களை சொல்லியிருக்கோமா, இவ்வளோ மழைநீர் வடிகால் திட்டம் வந்து இவ்வளோ இடத்துல நாங்கள் சிறப்பாக பண்ணியிருக்கோம். உள்கட்டமைப்பு மிக மிக முக்கியமாக வந்து இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம், அந்த பக்கத்தில் இருக்கிற சோழிங்கநல்லூர் தொகுதி, இந்த சைடு இருக்கிற இந்த இதில் வந்து இப்போ கூட சைதாப்பேட்டை தேனாம்பேட்டை ஒரு மிகப்பெரிய பாலம் துவங்கி வச்சார். இப்படி பல திட்டங்கள் இருக்குது. அதை வந்து மக்கள் எப்படி பயனடைஞ்சிருக்கிறாங்கங்கிற ஒரு பல்ஸை தெரிஞ்சுக்கிறது தான் எங்களுடைய பரப்புரையில் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நான் வந்து பரப்புரையை 25ஆம் தேதி என்னுடைய நாமினேஷன் ஃபைல் பண்ண அன்னைக்கு மாலையே துவங்கியாச்சு. மாலை சைதாப்பேட்டையில் துவங்கி இப்போது 17ஆம் தேதி மதியம் வரை பரப்புரை இருக்குது. அதனால் நாங்கள் எல்லா இடங்களிலும் வந்து பொதுவாக வந்து எல்லா மக்களையும் சென்று சந்தித்தாகிவிட்டது. ஒரே குறை, எல்லா கோயில்களிலும் இறங்கி போயிட்டு வருவோம். எல்லா மக்களையும் வந்து போய் இறங்கி உட்காந்து கை குலுக்கி அவங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் இல்லை, அந்த ஒரு சிறு மன வருத்தத்தை தவிர மற்றபடி எல்லா இடங்களுக்கும் போகிறோம். தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கிறதுனால இந்த தொகுதி மக்களுக்கான அந்தந்த இடங்களில் நம்ம என்ன செஞ்சுருக்கோங்கிறத அவங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்குரிய ஒரு கோரிக்கைகள் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், அப்போ அதை போய் சொல்லுவோம், நீங்கள் கேட்டிங்கல்லம்மா, இல்லை நம்ம போகிறதுக்கு முன்னாலே அவங்க வந்து சொல்லுவாங்க, நீங்கள் சொன்னீங்க, அவங்க பகுதி செயலாளர் வந்து பார்த்தாங்க, செஞ்சுட்டு போனாங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் தான் பரப்புரையில் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு.
களத்துல திமுக பொறுப்பாளர்கள் மற்றும் திமுக தொண்டர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப உற்சாகமாக இருக்குது. அதாவது ஒரு தடவை வந்து இந்த மாதிரி ஒரு மாற்றுக் கட்சியினர் விமர்சனம் வச்சாங்க. தலைவர் கலைஞர்ட்ட, "உங்கள் தொண்டர்கள், உங்களுடைய இவங்க பொறுப்பாளர்கள் எல்லாம் ஏதோ மெத்தனமாக இருக்காங்களே" அப்படிங்கிற மாதிரி வச்சப்போ அவர் ரொம்ப சரியாக பதில் சொன்னார். "என்னுடைய கள பொறுப்பாளர்கள், எங்களுடைய கட்சியுடைய தொண்டர்கள் வந்து தூங்கினால் கும்பகர்ணன், எழுந்தால் இந்திரஜித்துன்னு. அது மாதிரி தான் எந்த செயலை செய்தாலும் அதை சிறப்பாக செய்பவர்கள் வந்து எங்களுடைய கழகத்தினுடைய உடன்பிறப்புகள்." இப்போ ரொம்ப உற்சாகமாக அவங்களுக்கு வந்து இந்த மக்களுடைய எழுச்சியை பார்க்குறப்ப இன்னும் கூடுதலாக அவங்க உற்சாகமாக வந்து வேலை செய்கிறாங்க. அதனால தான் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு நம்ம வரவேற்கிற விஷயங்களில் ஈடுபடுறது, மக்கள்கிட்ட வந்து அந்த விஷயங்களை நம்ம அந்த பேம்ஃப்லெட்ஸாக கொண்டு போகிறோம் இல்லைங்களா, திராவிட மாடல் இதை, அதை முழுக்க முழுக்க வந்து ஏற்கனவே பரப்புரையில் வந்து இல்லம் தோறும் ஸ்டாலின் குரல்னு கொண்டு போயிருக்கிறாங்க, திண்ணை பிரச்சார வழியில் கொண்டு போயிருக்கிறாங்க. எல்லா விதத்திலையும் அவர்களை சென்றடைகின்ற பொழுது அந்த முகங்களில் காணப்படுகின்ற உற்சாகம் வந்து மிகப்பெரிய எழுச்சியை தருகின்றது. அந்த வகையில் அவங்க வந்து பெரிய பலம் பரப்புரைக்கு. தென் சென்னை மக்கள் மீண்டும் தென் சென்னை மக்களவை உறுப்பினரா தமிழச்சி தங்கப்பாண்டியனை எதற்காக தேர்ந்தெடுக்கணும்? அவர்கள் ஒரு வீட்டு பெண்ணாக, அவர்களுடைய குரலாக, அவர்களுடைய உரிமைக்கான குரலாக 5 வருடங்கள் நாடாளுமன்றத்திலே ஒலித்திருக்கின்றேன். மிக முக்கியமாக அவர்கள் எளிதில் அணுகக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றேன். என்னுடைய இல்லத்தில் என்னை வந்து எப்பயும் பார்க்கலாம். என்னுடைய அடையாறு அலுவலகத்தில் 3 பேர், 2 பேர் வந்து 2 பெண்கள் என்னுடைய இன்டர்ன்ஸ், உதவியாளர் உண்டு. ஒரு இன்டர்ன்ஸ் வந்து முழுக்க இருப்பார்கள். யார் வந்தாலும் பெட்டிஷன்ஸ் வாங்கி அதை குறித்து வச்சு அந்தந்த துறைகளுக்கு என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து அனுப்புவதாகட்டும். இது தவிர நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியை செலவழித்தது தவிர மிக முக்கியமாக ஒரு 4 பைலட் ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். நாடாளுமன்ற உறுப்பினருடைய பணி என்பது உங்களுடைய சட்டங்கள் செய்வதற்கான அந்த விஷயங்களை முன்னெடுப்பது, பார்ட்டிசிபேட்டிங் இன் பாலிசி மேக்கிங், representing your constituents as well as very majorly locally connected. நீங்கள் உங்களுடைய தொகுதி மக்களோடு எப்படி தொடர்பிலே, அதுக்கு இந்த 5 ப்ராஜெக்ட்டும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. என்னென்ன ப்ராஜெக்ட்னா, முதலாவது வந்து வலிமை தமிழச்சி. அது வந்து பெண்களை இப்போ வந்து உடல் ரீதியாக ஒரு ஆய்வில் வந்து நம்மளுடைய சவுத் ஏஷியன் விமன் வந்து அவங்க தான் வந்து தென் ஆசியாவில் இருக்கிற பெண்கள் அனிமியா நோய்க்கு ரொம்ப அதிகமாக ஆட்படுறார்கள்னு ஒரு செய்தி படித்த உடனே நான் ஒரு டேட்டா நம்ம சவுத் சென்னையில் இருக்கிற பெண்களுக்கான அந்த அனிமியா எவ்வளவு அப்படிங்கிறது மட்டும் கலெக்ட் பண்ண சொன்னேன். அது ரொம்ப அலாமிங்காக இருந்தது. அதனால் அவர்களுக்கு இந்த அனிமியா சம்மந்தப்பட்ட சத்து குறைபாடு மாத்திரைகள் வழங்குவது, அது ரோட்ராக்ட் கிளப்போடு சேர்ந்து பண்ணோம். அப்போ உடல் வலிமை மட்டுமா, ஆரோக்கியம் மட்டுமா? வலிமை என்பது உங்களை எல்லா வகையிலும் தகுதிப்படுத்திக் கொள்வது. அப்போ மொழியை சீர்படுத்துவது, ஆங்கில மொழியை கற்றுக் கொடுப்பது, ஃபங்க்ஷனல் இங்கிலீஷ், பிஸ்னஸ் இங்கிலீஷ், எப்படி ஒரு கார்ப்பரேட் இதுக்கு போனால் என்ன, அதை வந்து எத்திராஜ் மகளிர் கல்லூரி இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சர்ஸ் எல்டாய் அதோடு இணைந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த வலிமை தமிழச்சி ப்ராஜெக்ட். ஒரு பக்கம் மருத்துவ முகாம்கள், ஒரு பக்கம் கல்லூரிகளில் இணைந்து பெண்களுக்கான அந்த பயிற்சி முகாம்கள். இரண்டாவது மிக முக்கியமானது வந்து மெட்டபின்ஸ். என்னுடைய செயல்பாடுகளே நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா பெண்கள், சுற்றுச்சூழல், கல்வி, சுகாதாரம், இந்த 4 வச்சு தான் இந்த 5 ப்ராஜெக்ட்ஸும் வந்தது. இந்த மெட்டாபின்ஸ் என்பது ஒரு பிளாஸ்டிக் பொருட்களை மறுசுழற்சி செய்கின்ற ஒரு கருவி. அதை பள்ளிகளில் வந்து சர்க்கிள் எக்ஸ்னு கோயம்புத்தூரில் இருக்க ஒரு என்ஜிஓ மூலமாக சோழிங்கநல்லூர் அரசு பள்ளி, கோபால் கரோடியா பள்ளி முதலான பள்ளிகளில் நிறுவியிருக்கோம். அது ஒரு இன்சென்டிவ், அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த பாட்டில் போட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ₹1 ₹2 ஒரு இன்சென்டிவ் மாதிரி கிடைக்கும். அவங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குகின்ற ஒரு விஷயமா இருக்குது. அது சுற்றுச்சூழலுக்காக பண்ணுறது. மூன்றாவது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மென்ஸ்ட்ரல் கப்ஸ், மாதாந்திர குப்பிகளை வழங்குகின்ற திட்டம். இது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டமாக நான் பார்த்தேன். நம்முடைய மேடம் அண்ணி நம்ம துர்கா ஸ்டாலின் அண்ணியார் அவர்கள் தான் தொடங்கி வச்சாங்க. இப்போ இந்த மாதாந்திர குப்பி மென்ஸ்ட்ரல் கப்புங்கிறது ஏதோ எலீட் விமென், வசதி படைத்தவர்களுக்கு மட்டுமான ஒரு விஷயம்னு பார்க்கப்படுது. என் தொகுதி முழுக்க உழைக்கின்ற அந்த கோஸ்டல் ஸ்ட்ரெச்சு, பாட்டாளி வர்க்கத்து பெண்கள், என்னுடைய சகோதரிகள்லாம் கடுமையாக வேலை பார்க்குறவங்க, அன்றாடம் கூலி வேலை செய்பவர்கள், மீன் விற்பவர்கள் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் கிடைக்கணும்னு கேரளாவில் இருக்கிற திங்கள் அமைப்போடு சேர்ந்து
ஒரு 1500 பெண்களுக்கு கொடுத்தோம். அதை எங்களுடைய லோக்கல் கவுன்சிலர்ஸ், திமுக பெண் கவுன்சிலர்கள் இந்த திங்கள் அமைப்போட இணைந்து 3 மாத காலங்களில் வேறு வேறு 6 தொகுதிகளிலும் கேம்ப்ஸ் நடத்தி கொடுத்தோம். 4வதாக டெல்லியில் வந்து பார்லமெண்டேரியன்ஸ் குரூப் ஃபார் க்ளீன் ஏர்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த காற்று மாசுபாடு குறித்து அக்கறையோடு பேசுகின்ற, இயங்குகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அதில் நான் ஒரு உறுப்பினராக இருக்கேன். நம்ம தொகுதியில் வேளச்சேரியில் தான் இந்த காற்று மாசுபாடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்காக ஏற்கனவே நம்ம ஆய்வு செஞ்சு ஏக்யூ மானிட்டர்ஸ்லாம் எங்கே வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரப்போசலும் கொடுத்துருக்குறோம். இந்த ஏர் குவாலிட்டி டெல்லியில் இருக்கிற மாதிரி குறிப்பாக வேளச்சேரி தொகுதியில் மட்டும் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மீட்டிங்ஸ் நடத்தியிருக்கோம். மக்களுடைய இந்த டி நகர் பகுதியும் வேளச்சேரி பகுதி மட்டும்தான் இந்த காற்று மாசுபாடுக்குரிய கவனம் செலுத்துகின்ற பகுதியாக. இந்த திட்டத்தின் கீழே வந்து மிக மிக குறிப்பாக நம்முடைய பள்ளிகளில் இது குறித்த விழிப்புணர்வு. ஒட்டியம்பாக்கம் பள்ளி வந்து நான் வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கொடுத்து அந்த பள்ளியில் இதற்கான கையேடு சானிஃபெஸ்ட் இந்தியா என்கின்ற ஒரு அமைப்பின் மூலமாக அவங்க கையேடு தயாரித்து கொடுத்துருக்குறாங்க. ஆர்ஓ பிளான்ட் இருக்குது. அவங்க ஒரு ஹெர்பல் கார்டன் ஸ்டூடெண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த பள்ளியை வந்து ஒரு மாதிரி பள்ளியாக உருவாக்கி இருக்கின்றோம். அந்த பள்ளியில் வந்து ஒரு மாடல் பார்லமெண்ட்டும் இருக்குது. ஏன்னா நாங்கள் அடிக்கடி போகிறதுனால இந்த அம்மா வர்றாங்க, இப்போ எம்பினா என்ன, எம்எல்ஏவும் வருவார், இவங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. டீச்சரா இல்லை, அப்போ எதுக்கு வர்றாங்க ஸ்கூலுக்கு அடிக்கடின்னு. அந்த மாடல் பார்லமெண்ட்டில் டெப்டி ஸ்பீக்கரும் இருக்கார். இந்த பார்லமெண்ட்டில் தான் டெப்டி ஸ்பீக்கர் இல்லை, 5 வருஷம் முடிஞ்சிடுச்சின்னு ஒவ்வொரு துறைக்குமான அமைச்சர்கள் அவங்களே ப்ராப்பரான தேர்தல் வச்சு எலெக்ஷன் முடித்து பிள்ளைங்க ரொம்ப ஆர்வமாக இன்னும் இருக்காங்க. சுற்றுச்சூழலுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க, மருத்துவத்துறைக்கு ஒருத்தவங்க இருக்காங்க. அது வந்து ஒரு விஷயமா. 5வதாக வந்து சாகின்னு, அது பிரதமருடைய ஒரு கிராமத்தை தத்தெடுக்கின்ற திட்டம் தான் பிரதமருடைய பெயரில் இருக்குது. நிதி அவர் தரமாட்டார். நம்ம எம்பி லேட்ஸில் எடுத்துக்கலாம், இல்லைன்னா என்ஜிஓ. அதுவும் அந்த சித்தாலப்பாக்கம் கிராமம் என்னுடைய 7 பஞ்சாயத்து ஊராட்சிகளில் இருக்க ஒரு கிராமத்தை தத்தெடுத்து அதை சானிடேஷன் இந்தியா அந்த அமைப்பின் மூலமாக ஒரு 2 குளங்களை சீரமைத்திருக்கின்றோம். காளியம்மன் குளம் ஒன்று, நல்ல தண்ணீர் குளம் வந்து நம்முடைய முதலமைச்சரே அவரே நேரில் வந்து அவருடைய இன்சென்டிவில் தான் பெரிய குளம் அது சீரமைச்சு திறந்து வச்சார். அங்கே இருக்கின்ற அரசு பள்ளிக்கு கழிப்பறைகள் கட்டி கொடுத்துருக்குறோம். அங்கே இந்த அமைப்போடு சேர்ந்து பண்ணி கொடுத்துருக்குறோம். இப்படி அங்கே தான் இந்த மக்களை தேடி மருத்துவத்தினுடைய 51வது லட்சம் பயனாளி அந்த ஊரில் தேர்ந்தெடுத்து முதலமைச்சரே வந்தார். அந்த ஊர் என்னுடைய அடாப்டட் வில்லேஜ்னால என்னுடைய நிதியிலிருந்து 65 லட்சம் ரூபாயில் நீர்த்தேக்க தொட்டி, ஐமாஸ்க் விளக்கெல்லாம் போட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து இந்த 5மே நான் வந்து ஒரு பைலட் ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி வந்து இந்த கிளீனர் குரூப், மெட்டபின்ஸ், மென்ஸ்ட்ரல் கப், வலிமை தமிழச்சி, இது வந்து பாராளுமன்ற நிதி அல்லாமல் தனித்து நம்ம தன்னார்வ தொண்டு நிறுவனங்களோடு இது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய மக்களோடு தொடர்பிலே லோக்கலி கனெக்டடாக இருக்கிற விஷயம்னு நான் பார்க்குறேன். ஸோ இந்த விஷயங்களுக்காக அவர்களில் ஒருத்தியாக அவர்களது குரலை மீண்டும் ஒலிக்க, அவர்களோடு தொடர்ந்து பயணிக்க என்னுடைய அன்பான தென் சென்னை தொகுதி மக்கள் என்னை நிச்சயமாக தேர்ந்தெடுப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். இறுதியா ஏப்ரல் 19 தேர்தல் நடக்க இருக்கு. வாக்காளர்களுக்கு நீங்க சொல்ல விரும்புறது என்ன? வாக்காளர்கள் வாக்களிப்பது தங்களுடைய மிக முக்கியமான கடமை என்பதை உணர வேண்டும். அதை ஒரு பொழுதும் தவிர்க்கக்கூடாது. நம்முடைய தேசத்தினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்ற தேர்தல் என்பது மிக முக்கியமானது. அதிலும் இந்த தேர்தல் என்பது 2ஆம் சுதந்திர போர் என்று சொல்லும் அளவிற்கு இனி ஒரு முறை பாஜக ஆட்சிக்கு வராது. வந்தால் ஜனநாயகம் என்ற ஒன்றே இருக்காது. தேர்தல் என்ற ஒன்றை நீங்கள் எழுத்திலே தான் உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு எழுதி காண்பிக்க வேண்டும். அதையெல்லாம் நினைவில் வைத்து கொண்டு சர்வாதிகாரமான ஆட்சி ஒழிய வேண்டும், ஜனநாயகம் தழைக்க வேண்டும், மக்கள் விரோத போக்கு சட்டங்கள் முற்றிலுமாக நிராகரிக்கப்பட வேண்டும். குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு, தமிழக மக்களுக்கு, நம்முடைய தென் சென்னை மக்களுக்கு அவர்களுக்கான உரிமைகள் வேண்டும். அதை நினைவில் வச்சு நீங்கள் இந்த 19ஆம் தேதி அனைவரும் வாக்களிக்க வேண்டும். அதுலேயும் முதல் பேர் என்னுடைய பெயர், முதல் சின்னம் உதயசூரியன். அந்த சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். நிச்சயமா. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு நன்றி. ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூ.